ஏய் ஆக்காங்கட்ட கூவ நான் தானே அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா இந்த வணக்கண்டா மாப்பிள்ளை தேனி அருண்குமார் பங்காளிக்கு தான். அவர் வந்து சும்மா கிடக்காம இந்த வனிதா விஜயகுமார் இருக்காங்கல்ல, அவங்களோட மகா ஜோவிகா அந்த பொண்ணை பற்றி ஒரு வீடியோவில் ஒன்று பேசியிருக்காரு. அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன், அப்போ தான் நான் பேச தெரியும். வாங்கல வீடியோக்குள்ளே போவோம். அப்புறம் யோ வணக்கண்டா மாப்பிள்ளை தேனி அருண்குமார் பங்காளி, என்னையா உங்களுக்கு மூளைகளை குழம்பிட்டா, இது மெண்டல் ஆகிட்டீரா, சரக்கு ஓவர் ஆகிட்டோ? ஏன் இந்த பிள்ளை ஜோவிகா பிள்ளை வனிதா விஜயகுமாரோட பொண்ணு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த பிள்ளை ஒரு சேரீ கட்டிருந்துருக்கு. அதை பார்த்து நீங்கள் அறகுறையாக ஆபாசமாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, இதெல்லாம் ஒரு குடும்ப பிள்ளை போடுறதா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை திட்டி போட்டிருக்கிய. நான் கேட்கேன், உங்கள் கண்ணுக்கு அந்த பிள்ளை மட்டும் தான் தெரியுதா அறகுறையாக போட்டிருக்குன்னு? அந்த பிள்ளை சேலெல்லாம் கட்டி ஒழுங்காக தான் போட்டிருக்கு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியிருக்கு அம்பிடுத்தான். இவன் இந்த பிள்ளை மட்டும்தான் அறகுறையாக போட்டிருக்கு. இதாவது பரவாயில்லையே, இங்கே இன்ஸ்டாகிராமை திறந்து பாரும், உள்ள பசு நைட்டு முதலீரவே நடக்கு. உள்ளே போகிறாங்க ஒன்றுமே இல்லாமல் அவுத்து போட்டு ஆடி கிடக்காளவோ, கெட்ட வார்த்தை அப்படி பேசிக்கிட்டு. நீர் முதல்ல அதை திருத்தும் ஐயா, நாட்டை திருத்தும். முதல்ல அதை திருத்தாமல் வந்து இந்த பிள்ளை புதுசாக ஒரு ஹீரோயினாக என்ட்ரி ஆகுது. இந்த ஜோவிகா பிள்ளை விஜயகுமார், வனிதா விஜயகுமாரோட அவங்க பொண்ணு, அந்த பிள்ளையை வந்து ஏயா கடிச்சு கொட்டி அடிக்கிறீ? உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாத வேலை. வாட்டர் சர்வீஸ் அடித்தோம்மா, வண்டியை கழுவணுமா, வாயை கழுவணுமான்னு போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைய பார்த்து குறை சொல்லிடுற. இப்போ இது சொல்லுறதுனால எது இந்த நாடு திருந்த போதா, வீடு திருந்த போதா? அது அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு போட்டிருக்கு. இதை விட ஆபாசமாக எத்தனை நாளமோ நடக்கு சோசியல் மீடியாவில். அதை தட்டி கேளுங்க. நான் ஒத்துக்கிட்டதே நீர் ஒரு நல்ல ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு. இல்லை நீர் இந்திய குடிமகன் தான், பிறகு கேட்கலண்ணா சும்மா வந்துட்டார் கேட்கறதுக்கு. அந்த பிள்ளைய வந்து நாட்டில் எத்தனையோ தப்பு தவறு நடக்கு, அதை வந்து கேளுங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து நாட்டை திருத்துங்க, அந்த பிள்ளைய திருத்துங்க. சும்மா போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் சலமிட்டு கிடக்காதையும். அவ்வளோதான். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிருங்க. நன்றி, வணக்கம்.